ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பானைக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வச்சு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸு. இந்த பீஸ் நமக்கு இருக்குது, கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. ஸ்ட்ரெயிட் பீஸாக தான் நம்ம எடுக்கணும். இப்படி எடுத்து தான் நம்ம கட் பண்ணணும். ஆல்ரெடி நான் சேம் சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி நான் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம ஜாயின் பண்ணணும். கிராஸாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, ஒன்றுமே ஒன்று வச்சு ஸ்ட்ரெயிட்டாக தான் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது வேற, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் ஜாயின் பண்ணுறது வேற. இது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டு எக்ஸஸ் பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு இதான் நமக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ். இதான் நம்ம பானைக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சைடில் நம்ம ராயன்சஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் மடிச்சு தைக்கிறோம். தையல் பார்த்தீங்கன்னா அது ஓரமாக தான் போடணும், நீங்கள் சென்டராக போட்டுறக்கூடாது. ஃப்ரண்ட் நெக்ல ஸ்ட்ரெயிட் பீஸை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் ஃப்ரண்ட் நெக்குக்கும் எக்ஸஸாக விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக விடுவோம். இப்போ அந்த கட்டிங்கில் பாருங்கள், நம்ம அந்த வி ஷேப் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் எக்ஸஸாக எவ்வளவு நம்ம கிளாத் திருப்பணும்னா எக்ஸஸா நமக்கு கிராஸ் பீஸ்ல நமக்கு வளைஞ்சு கொடுக்கும். ஸ்ட்ரெயிட் பீஸ்ல நமக்கு வளைஞ்சு கொடுக்காது. அந்த எக்ஸஸ் பீஸை ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்ப நல்லா பாருங்க, நல்லா தெரியும். நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். ஒரு 2 இன்ச்சோ 3 இன்ச் முன்னாடி இங்க பாருங்க, நான் திருப்பியிருக்கேன். அந்த கிளாத்தை திருப்பிட்டு எக்ஸஸா எனக்கு கொஞ்சம் கிளாத் இருக்கு. அந்த கிளாத்தை ட்ரையாங்கிள் மாதிரி நான் அப்படியே மடிச்சு வச்சுட்டு அது மேல ஸ்டிச்சஸ் போடுறேன். நீடியில நம்ம கிளாத்ல இறக்கிட்டு போட்டு தூக்கி விட்டுட்டு கிளாத்தை நம்ம திருப்பணும். அப்படி திருப்பினா கரெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, அதே வீக்கட்ல எக்ஸஸா கிளாத்தை திருப்பிக்கணும். எக்ஸஸா உள்ள கிளாத்தை நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சு விட்டுக்கணும். இதே ஸ்டெப்பை நீங்க பா நெக்குக்கும் இந்த டைமண்ட் நெக்குக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கட்லையும் பாருங்க, எக்ஸஸா உள்ள கிளாத்தை திருப்பிக்கணும். எக்ஸஸா உள்ள கிளாத்தை பார்த்தீங்கன்னா வி மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஏன் நம்ம கிளாத்தை திருப்பிக்கிட்டே மடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கிராஸ் பீஸ்ல நமக்கு வளைஞ்சி கொடுக்கும். ஆனா இது ஸ்ட்ரெயிட் பீஸ். இந்த பானைக்கு கிராஸ் பீஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு வளைஞ்சிரும், நெக்கே வளைஞ்சிரும். இந்த ஷேப் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் நம்ம கட் பண்றோம். இதை பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த வீ கட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த நூல்ல படாத அளவுக்கு நம்ம அந்த கட் கொடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நான் ஸ்டிச் பண்றப்ப இது நல்லா முக்கியமா பாருங்க. இப்ப நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரெக்டா அந்த வீ கட் வரப்ப கிளாத்தை மேல இருக்கிற கிளாத்தை நம்ம லெஃப்ட் சைடு திருப்பிக்கணும். அப்போ அந்த வீ உங்களுக்கு விரியும். இப்ப பாருங்க, திருப்பணும்னு விரியுதா? இதே மாதிரி நீங்க வி கரெக்டா ஓப்பன் அப் ஆகும். அப்ப நீங்க அந்த நீடில கீழே இறக்கிட்டு ஃபுட்ரை மேல தூக்கணும். நீங்க இது மேல ஸ்டிச்சஸ் போடுறதுனாலும் போடலாம். இல்லை அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் தான் பண்ணிருக்கேன். அப்பதான் உங்க ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.